அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2 நம்ம படிச்சோம் இல்லையா? விலங்குகள் உலகம் உரைநடை, இந்தியாவின் வனமகன் ஜாதவ் பயோங், அடுத்தது குறுக்கங்கள் 4 வகை குறுக்கங்கள் படிச்சோம் இல்லையா? இப்போ அதிலிருந்து கேள்வி பதில்கள் கேட்க போகிறேன். நான் கேள்வி படிக்க உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதான்னு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை வரலனா நான் பதில் சொல்லும் போது அதை கவனிச்சுக்கிட்டு திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க. சரிங்களா? இப்போ கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது. ஆப்ஷன் பி தந்தம். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எதுனா தந்தம். சரிங்களா? அதே ஆப்பிரிக்கா யானைனா ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி பாருங்க. தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். இதற்கான பதில் ஆப்ஷன் சி முண்டந்துறை. முண்டந்துறை தான் தமிழகத்தின் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம். இது 2வது மிகப்பெரிய இடம். சரிங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்க. காட்டாறு பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ காடு கூட்டல் ஆறு. நாலாவது கேள்வி அனைத்துண்ணி பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி அனைத்து கூட்டல் உண்ணி. அஞ்சாவது கேள்வி பாருங்க. ஆசிய சிங்கம் காணப்படும் இந்திய இடம் எது? ஆப்ஷன் ஏ குஜராத் கிர். சரியா? குஜராத் கிர் சரணாலயத்தில் தான் ஆசிய சிங்கம் காணப்படுது. ஆறாவது கேள்வி காட்டுக்கு அரசன் என இயற்கை விஞ்ஞானிகள் குறிப்பிடும் விலங்கு. இதற்கான பதில் ஆப்ஷன் சி புலி. புலி தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு இயற்கை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சிங்கத்தையும் புலியும் ஒப்பிட்டு பார்த்து அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஏழாவது கேள்வி பாருங்க. இந்தியாவின் வனமகன் யார்? ஆப்ஷன் ஏ ஜாதவ் பயோங். அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர். ஜோர் விராட் மாவட்டம். 30 வருஷம் கடின உழைப்பில் மணல் தீவில் மூங்கில் மரம் மட்டுமே வளரக்கூடிய அந்த தீவில் பிரம்மபுத்திரா அடிக்கடி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி அழிக்கக்கூடிய அந்த இடத்துல இவர் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கார். சரிங்களா? இந்தியாவின் வனமகன் ஜாதவ் பயோங். எட்டாவது கேள்வி பாருங்க. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? ஆப்ஷன் ஏ புலி. புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக இருக்குது. சரிங்களா? அனைத்துண்ணி விலங்கு எது? 9வது கேள்வி அனைத்துண்ணி விலங்கு எது? ஆப்ஷன் சி கரடி. கரடி தான் அனைத்துண்ணி. தாவரமும் சாப்பிடும் விலங்கும் சாப்பிடும். சரிங்களா? 10வது கேள்வி பாருங்க. வேட்கை ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு. பாருங்க, இங்கே ஐகாரம் கை எழுத்து ஐகாரம் சொல்லின் இறுதியில் வந்திருக்கு. சொல்லுக்கு இடையிலையோ இறுதியிலையோ வந்தால் அதுக்கான மாத்திரை அளவு 1. தனித்து வரும் பொழுது 2. அதாவது ஐ அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா, கை அப்படின்னு மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரை அளவு 2. அதே சொல்லுக்கு முதலில் வந்துச்சுன்னா, சரிங்களா? சொல்லுக்கு முதலில் ஐவர் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ அதுக்கான மாத்திரை 1.5. சரிங்களா? சொல்லுக்கு இடையிலையோ இறுதியிலையோ வளையல். சொல்லுக்கு இடையிலையோ இல்லை இறுதியிலையோ வந்துச்சுன்னா அதுக்கான மாத்திரை அளவு என்ன? 1. 11வது கேள்வி பாருங்க. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இதற்கான பதில் ஆப்ஷன் டி பணம் விழுந்தது. இதில் மட்டும்தான் மகர குறுக்கம் வரலை. போலும் அப்படிங்கிறது போன் என்றும், மருளும்
என்பது மருண் என்றும் செயலில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தும் பொழுது இது மகர குறுக்கமாயிடும். தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைந்து ஒலிக்கும். அதே போல் பழம் விழுந்தது இம்ங்கிற மகர மெய்யெழுத்தை தொடர்ந்து வகர எழுத்து வரும் பொழுது இது மகர குறுக்கமாக மாறிடும். சரி, அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைந்து ஒலிக்கும். அப்போ இது மூணுமே போன் மருண் பழம் விழுந்தது மூணுமே மகர குறுக்கம். பணம் கிடைத்தது மட்டும்தான் மகர குறுக்கம் இல்லை. மகர மெய்யெழுத்தை தொடர்ந்து வகரம் வராமல் என்ன எழுத்து வந்திருக்கு? கீங்கிற எழுத்து வந்திருக்கு. அப்போ இது மகர குறுக்கம் இல்லை. சரிங்களா? 12வது கேள்வி பாருங்க. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் சொல் எது? இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் மட்டுமே சொல்லின் முதலில் மட்டுமே வரும். இது இடையிலையோ இறுதியிலையோ வராது. சரிங்களா? ஔகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். தனித்து வரும் பொழுது 2 மாத்திரை, முதல்ல ஔவையார் அப்படின்லாம் வரும் பொழுது அது 1.5 மாத்திரை அளவு ஒலிக்கும். 13வது கேள்வி பாருங்க. மக்கள் என்பது எவ்வகை பால்? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, பலர்பால். மக்கள்னாலே பல பேர் இருப்பாங்க இல்லையா? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க. பல பேர் இருப்பதனால பலர்பால் உயர்திணையில் குறிக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. 14வது கேள்வி. பயோடைவர்சிட்டி தமிழ் சொல். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பல்லுயிர் மண்டலம். 15வது கேள்வி பாருங்க. வாய்மை எனப்படுவது? ஆப்ஷன் பி, தீங்கு தராத சொற்களை பேசுதல். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.